ஜிஎஸ்டி நம்ம நாட்டுல மட்டும்தான் ஒரு பொருளோட விலை கம்மியா இருந்தாலும் அதுக்கு டாக்ஸ் லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருளோட ரேட்டை எங்கேயும் தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க. இதனாலே நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வாங்காமே வந்திருக்கும். ஆனா நம்ம இப்ப கவர்மெண்ட் இப்ப நம்மளுக்காக பண்ணிருக்காங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம நிறைய பொருளை வாங்க தான் போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பாத்தீங்கன்னா நிறையவே கம்மி பண்ணிருக்காங்க. இது பணக்காரங்களுக்கு தான் இல்ல, ஏழைங்களுக்கு தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ற பென்சில், நோட்டு, ஷார்ப்னர், ரப்பர் இதுக்கான ஜிஎஸ்டியை கம்மி பண்ணிருக்காங்க. நம்ம விரும்பி சாப்பிடுவோம் பாத்தீங்களா பரோட்டா, அதுக்காக ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா முதல்ல 12% இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 5% மாத்திருக்காங்க. ஊர்ல எத்தனை பரோட்டா சூரி வாங்க போறான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த காரு, வெஹிக்கிள் அந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே ஜிஎஸ்டி கம்மி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டி இருக்கும் போதே இங்க பாத்தீங்கன்னா டிராபிக் அப்படி இருக்கு. இல்ல இன்னும் வேற ஜிஎஸ்டி கம்மி பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் காரை வாங்கி இன்னும் எவ்வளவு டிராபிக் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா இவ்வளவும் பண்ணியும் இந்த ரேட்டு மட்டும் கடைக்காரன் குறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி எனக்கு பிரோஜனமே இருக்காது. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்ல தட்டிடுங்க.